பசுமையுடன் இனிய வணக்கங்கள். எனது புதிய சொந்தங்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மிக சக்தி வாய்ந்த மிக பழமையான ஒரு கோயில் என்னென்னு பார்த்திங்கன்னா, சமயபுரம் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் தான் இது. இந்த கோயிலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இங்கே அடிக்கடி வருவேன்னு இல்லை, எப்போ வந்தாலும் ஒரு தரிசனம் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா, நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாரியம்மன் வேறவங்க. அவங்க விக்கிரகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இதாகவே இருந்தது. அது ஹைட் கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய சிலை மாதிரி உள்ள கருவறைக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த சிலை கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாமி பார்த்துட்டு அம்மாவை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே போனோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அங்கே தரிசனம் பார்த்துட்டு, ஸ்ரீரங்கம் பக்கத்தில் தானே, அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாக ஃப்ரைடேயில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கேயே சுற்றிட்டு இருந்தோம். நம்ம இங்கே சாமி பார்த்துட்டு ஸ்ரீரங்கம் வரும்போது பாருங்கள், எவ்வளோ அழகாக சிற்பங்கள் அப்படியே நம்ம கூட பேசும் பார்த்துக்கங்க ஒவ்வொரு சிலையும். இப்போ பாருங்கள், கொடையோட ஒரு லேடிஸ் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். இது பாருங்கள் எவ்வளோ அழகா, வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இதெல்லாம் சிலை செதுக்குவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டோம்னு வைங்க, அவ்வளோ ஒரு அற்புதமாக அதை அவ்வளோ ஒரு கனிவாக அவங்க விளக்கம் தர்றது. அதுலேயே நம்ம எல்லா சோகங்களும் நம்மளை விட்டு போகிற மாதிரி ஆயிருங்க. பாருங்க, பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார் அந்த பக்கம். இது பாருங்கள், இது ஒரு சிலை. இது பாருங்கள் இவ்வளோ இருக்குன்னு. நம்ம ஆஞ்சநேயர் அழகாக காட்சி தராரு. ஒவ்வொரு நுணுக்கங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். அப்பா, போயிட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் எப்படி இருக்கார். இது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சிலையும் நம்ம உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா அந்த சிலைகள் நம்மளோட பேச ஆரம்பிக்கும். அது பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனோட கண்களை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சிற்பத்தை பார்த்தீங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து அது நம்மளோட அப்படியே நம்மளை மெய்மறந்து எல்லா சோகங்களையும் தூக்கி தூர எறிஞ்சிட்டு நம்ம நம்ம மைண்ட் செட் நல்லா ஃப்ரீயாகலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அமைப்பு எந்த கோயிலுக்கு போனாலும் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சிற்பங்கள் எடுக்கிறதுக்கு ஃபோன் நாட் அலவுடுன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னும் தெரியல, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் விட்டாங்க. அதனால நான் இதை மட்டும் ஷூட் பண்ண முடிஞ்சுது. சரி போதும், திட்டிடுவாங்க அப்படின்னு பயமும் நிறைய இருந்தது. பாருங்கள், ராமர் எவ்வளோ அழகாக வில்லோடு இருக்கார். இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். அவங்க செதுக்கின பல்லவர் காலத்தில் சிற்பக்கலை இருந்தது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இதெல்லாம் பாருங்கள். இது பாருங்கள், தங்க கோபுரம் இருக்கு இல்லையா, கோயில் உள்புறமாக இருக்கும். இந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய அதிசயம் இருக்குது. வெயிட் அண்ட் சி. இப்போ பாருங்கள், இந்த கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 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 ரொம்ப ஆச்சரியமான உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயே என்ன இருக்குது. ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். ஒரே பார்த்துட்டிங்களா? இதுதான்
இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்ரீரங்கத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பள்ளி. இந்த தங்கப்பள்ளின்னு சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. மறுபடியும் என்னன்னா கவுளி இந்த மாதிரி ஏதோ சொல்லணும். இதை வந்து இந்த தங்கப்பள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தங்கப்பள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் வந்து நின்றுருந்தாங்க ஒரு லேடி. அவங்க வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அவங்க தான் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க சொல்லிட்டு வரும்போது நாங்கள் வந்து லைட்டாக அந்த ஒரு பகுதியில் தான் கேட்டோம். மறுபடியும் எங்களுக்கு முன்னாடி பின்னாடி அவங்க வந்து கிராஸ் ஆகிட்டாங்க. இந்த தங்கப்பள்ளி என்ன அப்படின்னு ஸ்பெஷல்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட பாவங்களும் ஒரு பள்ளியாகவும் புண்ணியங்கள் வந்து இன்னொரு பள்ளியாகவும் நேருக்கு நேர் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாவங்களும் புண்ணியங்களும் வந்து நேருக்கு நேர் டேலி ஆகிறச்ச அப்புறம்தான் அவங்க வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு நம்மளுக்கு. அந்த டைமிங்கில் வந்து அவங்க சொல்லும்போது நம்ம அந்த ப்ளேஸில் நின்று கேட்கும்போது ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்தது. அது காட் கிஃப்ட்டுன்னு நினச்சிட்டோம். அப்போ என்னென்னா நம்ம வந்து பாவங்கள் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், புண்ணியங்கள் வந்து கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோம் அப்படின்னா, ஒரு ஏஜ் ஆச்சு அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் பண்ணி நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பண்ணி பாருங்கள், உண்மையிலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பண்ணின பாவங்கள் விட்டுருங்க, புண்ணியங்களையும் விட்டுருங்க. இனிமேல் பண்ணுறதாவது 100% வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுட்டு லைஃப்பை மூவ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.